+2 அக்கௌண்டன்சியில் ஜூலை 2022 வந்த கொஸ்டின் பார்க்கலாம். விமலா அண்ட் கமலா ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:3. வினிதா உள்ளே வராங்க அண்ட் ஷி அக்வயர்ஸ் 1/14 ஃப்ரம் விமலா அண்ட் 1/14 ஃப்ரம் கமலா. ஓகே, ஃபைண்ட் அவுட் த நியூ ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா 1/14க்கும் ஓகே 1/14க்கும் இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். முதல்ல இது வந்து இஸ் அ அப்சல்யூட் நம்பர், அதாவது இட் கேன் பி சம்திங் லைக் 1/2 1/3 அந்த மாதிரி ஒரு 1/14 ஒரு நம்பர். ஓகே, அதே இந்த டிஹெச் இருந்ததுனால் ஓகே தென் சப்போஸ் ஒருத்தரோட ஷேர் வந்து ஒரு 1/2ன்னு வச்சுக்கோங்க, அதில் 1/14 எடுத்துனா இன்ட்டு 1/14 போடணும். ஓகே, பேசிக்கலி அப்போனா ஹி இஸ் டேக்கிங் 1/28ன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தரோட ஷேர் ஹாஃபில் 1/14 எடுத்துக்கிறாரு. ஓகே, அப்படின்னா இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இந்த சம்மில் இப்படி வரல, நார்மலாக தான் வந்திருக்கு. ஓகேயா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், அது தெரிஞ்சு வச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது நார்மல் அப்சல்யூட் நம்பர். ஓகே, சரி, இப்போ எழுதிக்கோங்க 3 பார்ட்னர்ஸ். விமலா என்ன போட்டிருக்கு, கமலா அண்ட் வினிதா. ஓகே, ஓகே, ஓல்ட் ரேஷியோ 4:3. 4:3னா 4/7 3/7. Okay, then how much they are sacrificing? 1/14 1/14. Okay, இவங்களுக்கு எதுவும் கிடையாது, no sacrifice. Okay, so what is the new ratio? Basically old minus sacrifice ratio, correct? So 4/7 minus 1/14, then 3/7 minus 1/14. Okay, இவங்களுக்கு கிடையாது. நியூ வந்து இவங்களுக்கு வந்து சாரி 1/14 ப்ளஸ் 1/14. ஏன்னா இந்த ரெண்டும் இவருக்கு போகிறது, யாருக்கு போகிறது, வினிதாக்கு. ஸோ வினிதா ஷேர் இஸ் 1/14 ப்ளஸ் 1/14. ஓகே, சாரி. ஓகே, எல்சிஎம் எடுத்துட்டேன். 2 4 8, அதே மாதிரி 2 3 6. ஓகே, இது ரைட்டாக செக் பண்ணிக்கணும்னா நியூமரேட்டர் கூட்டி பாருங்கள், கரெக்டாக வரத பாருங்கள். சம் பண்ணிங்கன்னா 14/14 வருது. அப்படின்னா ஓகே நடக்கும். ஸோ new ratio is equal to 7:5:2. Okay, then sacrifice ratio is equal to R:1. Okay, thank you.